தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர். எனது யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக சிந்தனை விநாயகர் பிறந்த நாள், விநாயகர் சதுர்த்தி, அதனுடைய சிறப்புகள் என்ன, அவர் எப்படி வழிபாடு வச்சுக்கணும் அப்படின்ற பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாக விநாயகர் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கம் பார்த்திங்கன்னா யாராவது வச்சு வழிபாடு பண்ணாங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு நிவேதனம், ஒரு வேளை காலை மாலை சுண்டலோ பொங்கலோ ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுங்க. அது தீர்க்க நிலைகளை உங்களுடைய கஷ்டங்களை போக்கு நிலைகளாகவும் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி இல்லை நாங்களே வீட்டிலே பண்ணுறணுங்க அப்படின்னு நினச்சினிங்கன்னா வீட்டில் ஒரு மண் இது வாங்கிக்கோங்க, மண் சிலை விநாயகரை வாங்கிக்கோங்க. அது தொப்புளில் ஈரம் பண்ணி ஒரு 5 ரூபா காயினை கழுவி போட்டால் தொப்புளில் ஒட்டி விடுங்க. ஒரு 3 நாள் நீங்கள் வீட்டில் நைவேதனம் பூஜை புனஸ்காரங்கள் முடிச்சுக்கோணுங்க. அப்புறம் நீங்கள் அந்த அவங்க எடுத்துகிட்டு போய் கரைப்பாங்க இல்லையா, அவங்க கூட எதுவும் கொடுத்து அனுப்பிச்சிடலாங்க. கொடுத்து அனுப்பிச்சுட்டு கரைக்க சொல்லுங்கள். அப்போ அந்த 5 ரூபா காயினை எடுத்து பீரோவில் வைக்க பண நடமாட்டங்களாகப்பட்டது நன்றாக இருக்கும். இது செய்து பயன்பெறுங்க. பொதுவாக முதல் கடவுள் அப்படின்னா நல்லது கெட்டதுக்கு எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு விநாயகர் வழிபாடு தாங்க செய்வோம். ஒருத்தர் எழுதுகிறாங்கன்னா கூட பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளையார் சொல்லி போடுவோங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி பிள்ளையார் சொல்லின்றது அந்த வழக்கத்தில் வரக்கூடிய அமைப்பு தாங்க. அதனால் நல்லதுக்கும் கெட்டத்துக்குமே ஃபஸ்ட்டு விநாயகரை தாங்க வழிபடும். அதுதான் முதல் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயகமூர்த்தி. அவருக்கு அந்த பிறந்தநாள் அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயகர் சதுர்த்தி, விநாயகர் ஜெயந்தி அப்படின்னு பல்வேறு வகையில் அவர் அழைக்கிறாருங்க. விநாயகரை வணங்கிய பிறகே தொடங்க வேண்டும் என்பது ஐதீகம். விஷ்ணு பகவான் வழிபடுவதை வைணவம் என்றும், சிவபெருமான் வழிபடுவதை சைவம் என்றும் சொல்வது போல விநாயகர் பிரதான தெய்வமாக வழிபாடு செய்வதை காணபத்தியம் என்றும் அழைப்பார்கள். ஒரு சமயம் சிவபெருமானும் பார்வதியும் திருக்கைலாயத்தில் வீட்டிலிருந்த பொழுது அங்கு பிரணவ வடிவிலான ஒரு உருவத்தை பார்வதியும் பரமேஸ்வரனும் நோக்கி அதிலிருந்து தோன்றியவர் விநாயகர் என்று சொல்லப்படுகிறது. புராண வரலாறுகள் பல வரலாறுகள் இருக்குங்க. அப்புறம் மஞ்சளிருந்து வந்தார், மஞ்சள் உருண்டை பிடிச்சோம், அந்த மாதிரி வந்தார் செஞ்சார் அப்படின்ற மாதிரி பல வகையான அவதார நிலைகள் விநாயகர் உண்டுங்க. விநாயகருடைய 12 அவதாரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா விநாயகருக்கு பல்வேறு வடிவங்களும் இருந்தாலும் அவர் 12 அவதாரங்களையும் எடுக்கக்கூடியவர். ஒரு சாதாரண இப்படி மண்ணில் இப்படி கீறிட்டு இருந்தீங்கன்னா கூட, சாதாரண ஒரு மண் எடுத்து வச்சுக்கினா கூட, ஒரு காய்கனியில் கூட அவருடைய உருவங்கள் செய்யலாங்க. அதுபோல் விநாயகருடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் அவதாரங்கள் கொண்டவர் விநாயகர். விநாயக புராணம் அந்த மாதிரி தெரிவிக்கிறதுங்க. இப்போ கருட புராணம்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி கருட புராணம், முருகனுக்கு கந்த புராணம், அது மாதிரி விநாயகருக்கு விநாயக புராணம். இதுபோல் அப்புறம் அந்த விநாயகரின் 12 அவதாரங்கள் பார்த்தீங்கன்னா வக்ரதுண்டாய விநாயகர், சிந்தாமணி விநாயகர், கஜனான விநாயகர், விக்ஞான விநாயகர், முத்திய மசுர விநாயகர், பிந்திய மசுர விநாயகர், துமக்கேது விநாயகர், கணேஸ்வர் விநாயகர், கணபதி விநாயகர், மகேத்கட்கர் விநாயகர், டுண்டுண்டி விநாயகர், வல்ல விநாயகர், வாம் கஜத்வஜாய வித்மகே சுக அஸ்தாய தீமகி தன்னோ பிரசோதயாத். அந்த போல் நைவேத்தியங்கள் அவருக்கு அன்றைக்கி என்ன நம்ம நைவேத்தியம் வைக்கணும்னு பார்த்திங்கன்னா பூரண கொழுக்கட்டைங்க, உளுந்து வடை, அப்பம், பருப்பு பாயாசம், வெள்ளை சாதம், சுண்டல், கொய்யாப்பழம், இலந்தைப்பழம், வெளாம்பழம், பெரம்பழம், நாவற்பழம் போன்ற பழங்களை வைத்து விநாயகர் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்புங்க. வழிபாடு செஞ்சு போட்டு ஒரு 4 பேருக்கு உதவி செய்யுங்க. வாழ்க்கை வளமாகும். செய்து பயன்பெறுங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள்.